கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதத்திலே வேதாகமத்திலே கொடி என்கிறதான கம்பத்தில் பறக்கிற கொடியை குறித்தும், யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் பயன்படுத்துகிற கொடியை குறித்தும், அங்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை உடைய சில கொடிகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதுல தாவரவியலான கொடிகளை குறித்து நாம் பார்க்கவில்லை. செடி கொடிகளை குறித்து, அதில் வருகிற கொடிகளை குறித்து நாம் பார்க்கவில்லை. பெரும்பாலான சபைகள், பெரும்பாலான ஊழியர்கள் வாழ்க்கையிலே தாவரங்களை குறித்து கொடியைத்தான் போதிப்பதுண்டு. திராட்சை கொடி, கொம்மட்டி காய் கொடி, கசப்பான காய்களை தந்த கொடி, சுவற்றில ஏறின கொடி, படர்ந்து விரிந்த கொடி, உலர்ந்து போன கொடி, காய்ந்து போன கொடி, சோத்திரம் தேவனால் பிடுங்கி எரியப்பட்ட கொடி, விதையாய் நடப்பட்ட கொடி, சோத்திரம் இப்படி நிறைய தரையிலே முளைக்கிறதும் தரையிலே படருகிறதுமான ஏராளமான கொடிகளை குறித்து வேதத்திலே அணிவகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய விவரிக்கப்பட்டு. அதைத்தான் பெரும்பாலான தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள் பேசுவது உண்டு. அதுல கொடி என்று சொன்னாலே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு தான் பேசுவார்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை முன்னிட்டு நாம் தாழ்மையோடும் தேவனுக்கு பயந்த பயத்தோடும் இந்த இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த கொடிகளை குறித்து நாம் தியானிக்காதபடி, கம்பத்தில் நடப்பட்டதும் உயரத்தில் பறக்கிறதும் யுத்தத்தில் ஜெயம் பெற்றவர்கள் பயன்படுத்துகிறதும் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டதும், கிறிஸ்து உயர்ந்திருப்பதை போல உயரத்தில் நிற்கிறதுமான அந்த கொடிகளை குறித்துதான் நாம் பார்த்தோம். ஏறத்தாழ நாம் இந்த கொடிகளை குறித்து பார்ப்பதில் இந்த மாதத்தின் கடைசிக்கு வந்துவிட்டோம். ஆனபடியினால் இன்றைக்கு இந்த மாதத்துக்கு தேவன் கொடுத்த தலையங்க வாக்கியமே சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கே அருமையான ஒரு கொடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கொடியில் பதிந்திருக்கிற கிரீடத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படி கர்த்தருடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் விரும்புகிறேன். அதற்கு எனக்கு அறிவு போதாது, அந்த அளவுக்கு புத்தியும் ஞானமும் போதாது. ஆனாலும் தேவன் கிருபை அளிக்கும் போது அதை விவரிப்பதற்கு ஆவியானவரால் கூடும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு கூட நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சகரியா 9:16 சொல்லுகிறது, ஏற்றப்பட்ட கொடிகளில் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் என்று. வேதத்திலே கிரீடம் என்று சொன்னாலே நிறைய கிரீடங்களை குறித்து வேதம் நமக்கு விவரிக்கிறது. அது எத்தனை விதமான கிரீடங்கள் என்று சொல்லுவதற்கு இப்போது நம்மளுக்கு நேரம் இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் நிறைய கிரீடங்கள் உண்டு. முதலாவது பரிசுத்த கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது அபிஷேக கிரீடம் என்று சொல்லுகிறது. மூன்றாவது தலையின் மேல் இருக்கிற கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக ராஜகுமாரனுடைய கிரீடம் என்று இருக்கிறது. ஐந்தாவதாக ராஜாவுடைய கிரீடம் என்று இருக்கிறது. ஆறாவதாக கர்த்தரோட காண்பிக்கும்படி வைக்கப்பட்டிருந்த கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். ஏழாவதாக கர்த்தர் நல்லவர், ஸ்திரீயின் தலையில் வைக்கப்பட்ட கிரீடம் என்று சொல்லி நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக சிரசின் கிரீடம் என்று இருக்கிறது. ஒன்பதாவதாக தோளின் மேல் வைக்கப்படுகிற கிரீடம் என்று இருக்கிறது. 10ஆவதாக பொற்கிரீடத்தை குறித்து எழுதியிருக்கிறது. 11ஆவதாக தரையிலே தள்ளப்பட்ட கிரீடத்தை குறித்து இருக்கிறது.
12வதாக பூக்கும் கிரீடத்தை குறித்து இருக்கிறது. 13வதாக மகிமையின் கிரீடத்தை குறித்து இருக்கிறது. 14வதாக புருஷனுக்குரிய கிரீடம் என்று ஒரு கிரீடம் இருக்கிறது. 15வதாக நீதியின் கிரீடம் இருக்கிறது. மன்னிக்க 17வதாக நீதியின் கிரீடம் இருக்கிறது. 18வதாக முதியோருக்கென்று ஒரு கிரீடம் இருக்கிறது. சோத்திரம் 19வதாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற கிரீடம் என்று ஒரு கிரீடம் இருக்கிறது. சோத்திரம் 20வதாக கர்த்தர் பெருமையான கிரீடம் என்று ஒரு கிரீடம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம் 22வதாக மகிமையான கிரீடம் என்று ஒன்று இருக்கிறது. 23வதாக அலங்காரமான கிரீடத்தை குறித்து எழுதியிருக்கிறது. சோத்திரம் 24வதாக சிங்கார கிரீடத்தை குறித்து எழுதியிருக்கிறது. சோத்திரம் 27வதாக சோத்திரம் பாவம் செய்த கிரீடம் என்று இருக்கிறது. 28வதாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவனால் தரிக்கப்பட்ட கிரீடத்தை குறித்து இருக்கிறது. சோத்திரம் 29வதாக கலன்று போகிற கிரீடத்தை குறித்து இருக்கிறது. 30வதாக சோத்திரம் கர்த்தர் நல்லவர், அலங்காரமான கிரீடத்தை குறித்து இருக்கிறது. இப்படி இதுவரைக்கும் நான் சொன்னதே ஏறத்தாழ 30 வகையான கிரீடங்கள். இன்னும் நான் மற்ற கிரீடத்துடைய தலையங்கங்களையும் அவருடைய நாம சங்கீர்த்தனங்களையும் நான் சொல்ல வேண்டுமானால் இன்னொரு 35 கிரீடத்துக்கு அளவுக்கு வேதத்திலே இருக்கிறது. அப்போ இதிலே இவ்வளவு கிரீடத்திலே நாம் எத்தனை கிரீடத்தை இதுவரைக்கும் தியானித்தோம், தெளிவாய் கவனமாய் வாசித்தோம் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஏதோ 1, 2 அல்லது சில கிரீடத்தை தான் பார்த்திருப்போம். இந்த கிரீடத்துல எல்லா கிரீடத்துக்கு சேர்த்து ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேர் அதை மட்டும் சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 19:12 சொல்லுகிறது, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அநேக கிரீடங்கள். ஆவியானவருக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு கேட்டாக்கா, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறதை விட ஆவியானவருடைய அறிவு என்பது அளவிட முடியாது. ஏன் ஆவியானுடைய அறிவை குறித்து சொல்றேன்னா, நாம் முதல் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலதான் முதல் கிரீடம் பரிசுத்த கிரீடத்தை குறித்து சொல்லு. அங்க ஆரம்பித்த கிரீடம் ஒரு 60-65 கிரீடங்கள் கடந்து கடைசியா வரும்போது வேதாகமத்தின் கடைசி கிரீடத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அநேக கிரீடங்கள் என்று. இது யாருடைய தலையிலுக்குன்னா கர்த்தருடைய தலையில். யாத்திரையாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட எல்லா கிரீடத்துக்கு சேர்த்து ஒரு பொதுவான பெயர் ஆண்டு சொல்லிட்டாரு, அநேக கிரீடங்கள் இருந்தன என்று வெளிப்படுத்தல் 19:12 சொல்லு. இதுல சிலருக்காசு எனக்கு 2 கிரீடம் கிடைக்கணும், சிலருக்காசு எனக்கு 3 கிடைக்கணும், 5 கிடைக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2க்கு ஆசைப்படுங்க, 5க்கும் ஆசைப்படுங்க, 10க்கு கூட ஆசைப்படுங்க. ஆனா கிரீடம் வைக்கிறதுக்கு தலை எத்தனை இருக்குன்னு முதல் எண்ணி பாருங்க. உங்களுக்கு எத்தனை தலை இருக்குது? 7 தலை மாதிரி இருக்குதா? 6 தலை இருக்குதா? எல்லாருக்கும் ஒரு தலை தானே. அப்ப வேதத்துல இத்தனை கிரீடங்களை குறித்து எழுதி இருந்தாலும் அதுல எது சிறந்த கிரீடமோ அதுல ஒரு கிரீடத்தை நாம் பெற்றாலே போதும். அந்த ஒரு கிரீடம் இருந்தாலே போதும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இதை எப்ப உங்களுக்கு புரிய வண்ணமாய் சொல்ல, ஒரு கிரீடம் இருந்தால் போதும். எப்படி போதும் என்பதற்கு நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு பெரிய ட்ரில்லியனர் ஃபேமிலி, ட்ரில்லியனர் சொன்னாக்கா கோடீஸ்வரர்களை விட மில்லியனர்களை விட ட்ரில்லியனர், அந்த அளவுக்கு அவர்களுக்கு உலகளாவிய சொத்துக்களும் செல்வங்களும் இருக்கு. அந்த வீட்டில் இருந்த ஒரு பொண்ணுக்கு மிக பிரம்மாண்டமான முறையிலே திருமணம் நடந்தது.
அந்த திருமணத்தை முடித்த அந்த பெண்ணுடைய மாப்பிள்ளை அவன் பார்ப்பதற்கு ரம்மியமாயிருந்தான், நன்றாய் படித்திருந்தான், மணவாளனுக்கு ஏற்ற தோற்றங்கள் இருந்தது. ஆனா இந்த பெண்ணுடைய வீட்டை ட்ரில்லினர் ஃபேமிலி இல்ல, ஆனா மணமகனுடைய வீட்டுல அந்த அளவுக்கு கிடையாது. அதே சமயத்துல அவன் இல்லாதவனும் கிடையாது, இல்ல இருக்கப்பட்டவன் தான், செல்வன் தான், அவன் கோடீஸ்வரன் தான். ஆனா இவன் ட்ரில்லியனர் அளவு கிடையாது. அதனால கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிளையும் ரொம்ப மரியாதையா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் அந்த வீட்டுல இருக்கிற மாமியாரு, நாத்தனாரு, மச்சனமாரு, மாமனாரு, அப்புறம் சொந்தக்காரர்கள், இவங்க எல்லாருக்கும் அந்த புது மாப்பிள்ளை மேல ஒரு கண். இவன் நம்மளை விட குவாலிட்டியில கம்மி, நம்மளை விட செல்வத்துல குறைவு, நம்மளை விட அவன் பெரிய பணக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரியே அவனை டீல் பண்ணான். ஒரு நாள் அந்த முழு குடும்பத்தாரும் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் அங்க போயிருக்காங்க. அந்த 5 நட்சத்திர ஹோட்டல்ல இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு உள்ளது. எல்லாம் முடிந்தது, சோதர சாப்பிட்டார்கள், புசித்தார்கள். கடைசியா அந்த சோதர வெயிட்டர்னாக்கா ஆகாரம் பரிமாறுகள் வந்து அந்த சோதரம் பில்லு கொடுக்க போகும்போது அந்த பில்லுடைய அந்த சோதரம் பவுச்சை கொண்டாந்து இந்த புது மாப்பிள்ளை கொடுத்தாச்சு. அவளுக்கு இதுல யார் பெரியவர்கள் யார் முதலாளின்னு தெரியல. இந்த பையனை பார்த்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறான், ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப சோதரம் ஸ்மைலிங்கா இருக்கிறான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தாச்சு. இப்ப அவன்கிட்ட இந்த பில்லுக்குரிய பவுச்சு கொடுத்த உடனே அவன் திறந்து பார்க்கறான். திறந்து பார்த்துட்டு எந்த ரியாக்ஷன் காட்டல, சைலண்டா இருக்கிறான். ஆனா மற்ற எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறான். இவனுக்கு என்ன துணிச்சல் இருந்தா இப்ப இந்த பில்லுடைய சூத்திர அந்த பவுச்சு அவன் வாங்கி இருப்பான். இப்போ அதுல கிட்டத்தட்ட இவ்வளோ பல லட்சங்களுக்கு பில் போட்டிருக்கும், இவன் எப்படி கட்ட முடியும் அப்படி. அப்போ எல்லாரும் பாக்குறாங்க, சோத்திர இவனால் முடியாது, ஆனா வாங்கிட்டான், அவன் தான் பண்ணுன்ற மாதிரி எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து பழிய சுமத்துறாங்க. அதுல ஒரு மூத்த மனுஷன், வயது மூத்த மனுஷன் ஒரு ட்ரிங்க்ஸ் ஒண்ணு கேட்கிறான். அது 1 பெக்கு 2 பெக்கு 3 பெக்கும்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் குறைவுள்ள அந்த ட்ரிங்க்ஸ் கேட்கிறான். ஏன்னாக்கா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பில்ல கூட்டி விடணும். அந்த ட்ரிங்க்ஸ் கேட்ட உடனே கொண்டு வர்றாங்க. ஆனா கொண்டு வரும்போதே அந்த வெயிட்டர் சொல்றா, இது இந்த இருக்கிறதுலயே வேர்ல்டுலயே ரொம்ப காஸ்ட்லியானது, இது ஒண்ணு மட்டுமே இத்தனை கோடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறான். அப்பையும் இந்த மாப்பிள்ளை அமைதியா இருக்கிறான். கடைசியா அதையும் சேர்த்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அந்த ஹோட்டல் பில், சாப்பாட்டு பில் வருது. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க, இவன் பாக்கெட்ல மணி கிடையாது, பேங்க்ல அவ்வளவு இருக்காது, எல்லாருமோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் ஏளனம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க மெதுவா அவளோட பர்ஸ திறந்து ஒரே ஒரு கார்டு எடுத்தான். அந்த கார்டு 100% முழுக்க முழுக்க தங்கத்தினால் செய்யப்பட்ட கோல்டு கார்டு. அந்த அந்த கார்டு எடுத்து, கோல்டு கார்டு எடுத்து அந்த வெயிட்டர்ட்ட கூட காமிச்சான். அதை பார்த்த உடனே அந்த பந்தி பரிமாறுகிற வெயிட்டர் ஒரு 5-6 அடி பின்னாடி போயிட்டான். பின்னாடி போய் தூரத்துல ஓங்கி காலத்துக்கு உதறி பயங்கரமான ஒரு சலிட் அடிச்சான். பயங்கரமா சலிட் அடிச்சு கீழே குனிஞ்சு அவனுக்கு ஒரு நமஸ்காரம் சொன்னான். இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, இது என்ன ஆச்சு, இவன் என்ன பண்ணான், எந்த கார்டை கொடுத்தான், சோதரர் அப்படி எல்லாம் பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா அந்த வெயிட்டர், அப்ப உடனே மேனேஜருக்கு நியூஸ் போகுது, மேனேஜர் சோதர எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் நியூஸ் போகுது, அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. ஓ, இவர் வந்திருக்காரா அப்படின்னு. யார் வந்திருக்கான்னு எல்லா ஆபீசர்ஸும் வந்து பாக்குறாங்க. அந்த கார்டை பார்த்த உடனே கடைசியா அந்த ஹோட்டலுடைய மேனேஜ்மெண்ட் டைரக்டர் சொல்றாரு, இவர் எங்க ஹோட்டலுடைய நல்ல கஸ்டமர் மட்டும் கிடையாது, இவர் வேர்ல்டுலயே நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி நிறைய சொல்லி உடனே ஸ்பெஷல் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, கல்யாணம் பண்ண மனைவி முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியுது இவர் பயங்கரமான ஒரு கோடீஸ்வரர், ட்ரில்லியனர்காரங்க என்று சொல்லி. கடைசியா கர்த்தர் நல்லவே, அதுக்கு பின்பு எல்லாரும் அந்த மனுஷனுக்கு பயந்தாங்க. இப்போ அது அந்த எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, அந்த ஒரே ஒரு கார்டு, அந்த கார்டு வச்சு அவன் சொன்னான்னாக்கா ஒரு பிளைட், ஏரோப்ளைன் 100 கோடி 200 கோடி இல்லை, ஒரு பிளைட் வாங்க முடியும்.
அவன் சொன்னானாக்கா நாட்டுல ஒரு ஊரே வாங்க முடியும். அந்த ஒரே ஒரு காடு அந்த இடத்துல அவருடைய மானத்தை காப்பாற்றினது, மரியாதையை காப்பாற்றினது, அந்தஸ்தை காப்பாற்றினது, அவன் புகழ்ச்சியை காப்பாற்றினது. இவ்வளவு இருந்தும் அவன் நான் கோல்டு கார்டு உள்ளவன், வேர்ல்டு அங்க சொல்ற ரெகக்னேஷன் கார்டு என்கிட்ட இருக்குது, ஏன் பேங்க் பேலன்ஸ்லயும் மில்லியன் ட்ரில்லியன் இருக்கின்றதையும் அவன் எதையுமே காட்டாம ரொம்ப கேஷுவலா சும்மா இருப்பான். இதுக்கு ஏன் சொல்றேன்னா, அந்த ஹோட்டல்ல சாப்பிட வந்த அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஒரு கார்டு இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே பல 100 கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கு. ஆனா இவனுடைய ஒரே ஒரு கார்டு காட்டின உடனே மற்ற எல்லாருடைய அந்தஸ்தும் கீழே போய். இதைத்தான் நான் சொல்றேன், வேதத்துல எத்தனையோ கிரீடங்கள் குறித்து இருக்குது. ஆனால் இந்த வெளிப்படுத்தல் 19:12 சொல்லுகிறபடி அநேக கிரீடங்கள் குறித்து இருந்தாலும், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கிரீடம் இது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கிரீடம் உண்டு. அது என்ன கிரீடம்? வெளிப்படுத்தல் 14:14 வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14:14. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்கான அருவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இப்ப நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கிரீடம் எதுனாக்கா அந்த நல்ல பொற்கிரீடம். ஏன் மற்ற கிரீடம்லாம் வரக்கூடாதா? பொற்கிரீடத்தை தான் பெறணுமானாக்கா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இயேசுவை போலவே கிரீடம் சூட்டப்பட வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கணும் மேன்மையான கிரியைகளை செய்வான். அப்போ அவருடைய வல்லமை நம்ம கொடுத்திருக்கிறபடினால் அநேக கிரீடங்களை குறித்து இருந்தாலும் இயேசுவின் தலையிலே சிரசிலே சூட்டப்பட்ட அந்த பொற்கிரீடத்துக்கு ஒப்பான ஒரு கிரீடத்தை பெற வேண்டும். அதுதான் பறக்கிற கொடிக்கு சமானம். ஓ கொடியில் பதிந்திருக்கிற கிரீடத்துக்கு சமானம். எனக்கன்பானவர்களே, எனக்கு நிறைய கிரீடங்கள், MA, MCOM, MSc, ML, BA, BSc, BCom, IAS, IPS சொல்றோம். இப்படி கர்த்தர் நல்லவன் என்னென்னமோ நிறைய பட்டங்கள் கிரீடம் 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 கிரீடமாய் இருக்கிறது. ஆனா அந்த எல்லா கிரீடத்தை விட அநேக கிரீடங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு கிரீடம், அது கோல்டு கார்டுக்கு இணையாக, வேர்ல்டு ரெகக்னேஷன் கார்டுக்கு இணையாக தேவனுடைய தலையிலே சூட்டப்பட்டிருக்கிற அந்த பொற்கிரீடம் நமக்கு சூட்டப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட 1-2 கிரீடங்களை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஒரு கிரீடத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது 2 கிரீடத்தை குறித்து சொல்லப்பட்டது. ஒன்று அழிவுள்ள கிரீடம், 2வது அழிவில்லாத கிரீடம். அப்படியானால் இந்த அழிவுள்ள கிரீடம் என்பது என்ன? இந்த அழிவுள்ள கிரீடம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது?
இதுல இந்த 2 கிரீடத்தில் முதல் சொல்லப்பட்டிருக்கிற கிரீடம் அழிவுள்ளது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அழிவில்லாதது. அப்ப முதலாவது அழிவுள்ள கிரீடத்தை நாம் பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அழிவுள்ள கிரீடம் என்றால் என்னங்க? ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 1:23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அல்லேலூயா. இந்த அழிவுள்ள கிரீடம் யாருக்கு கிடைக்கும்? அழிவுள்ள கிரீடம் பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, முதலாவது அழிவில்லாத ஒரு தேவனுடைய மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா சிலர் என்ன பண்றாங்க, அது தேவனுடைய மகிமை என்று உணராமல், கர்த்தருடைய மகிமை என்று தெரியாமல், அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விசேஷித்த அபிஷேகம் என்பதை பெற்றுக்கொள்ள பாதுகாப்பாய் வைக்காமல் அதை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, பறவைகளுக்கு இணையாய் மாற்றுகிறார்கள், மிருகங்களுக்கு இணையாக மாற்றுகிறார்கள், பிராணிகளுக்கு இணையாக மாற்றுகிறார்கள். பறவைகள் என்பது வானத்தில் பறக்கக்கூடியது, மிருகங்கள் என்பது காட்டிலே அலையக்கூடியது, பிராணிகள் என்பது வீட்டிலே வளர்க்கக்கூடியது. மூன்றின் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பறவைகள் வானத்திலே பறக்கக்கூடியது, மிருகங்கள் காட்டிலே ஒளிந்து ஜீவிக்கக்கூடியது, பிராணிகள் வீட்டிலே வளர்க்கக்கூடியது. சிலர் மகிமையை என்ன பண்றாங்க, பறவைகளுக்கு ஒப்பாக மாற்றுறாங்க. ஆவியானவர் வருகிறார், அபிஷேகம் வருகிறது, வல்லமை வருகிறது, தூக்கி எறிய போகிறா, பறக்க போறீங்க, அந்த பாரு கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து நீங்க உங்க ஆவி வானம் வரைக்கும் எடுக்கப்பட போகுது, நீங்க 3ஆம் வானத்துக்கு போறீங்க, கவனமா இருங்கன்னு சொல்லி இப்படி பறக்கிறதுக்கு இணையாக மகிமையை ஒப்பிடுகிறார். அப்படி பயன்படுத்துகிறவருடைய ஜீவியம்தான் அழிவுள்ள கிரீடமாய் மாறிவிடுகிறது. கர்த்தர் நல்லவை. இப்ப முதலாவது பறக்கிற பறவைகள். கர்த்தர் நல்லவை. அந்த பறவைகள் என்பது நான் சொன்ன மாதிரி ஆவியானவரை தவறான முறையிலே சித்தரிப்பது. அதே சமயத்துல இந்த பறவைகள் என்பது எதை குறிக்குதுன்னா, பறவைகள் எப்போதுமே தரையில இருக்காது, தலைக்கு மேலதான் பறக்கும். தலைக்கு மேல உயரமான இடத்துல பறக்கும். அப்போ இந்த பறவைகள் எதை குறிக்கிறது? ஒவ்வொரு மனுஷியினுடைய தலையிலே தலையிலே அலைக்கழிக்கிறதானே அந்த மண்டையிலே உலாவி தருகிற தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற யோசனைகள். பறித்திரு என்று வேதம் சொல்லுது. ஆனா இவங்க சிந்தனை பறந்துகிட்டு இருக்கும். பொறுத்திரு என்று வேதம் சொல்லுது. ஆனா இவர்கள் பொறுமையா இருக்காது, அவசரப்பட்டு எதையாவது யோசிச்சு இருப்பாங்க. கற்பனையில் மிதக்கிறது, சுய புத்தியை சார்வது, கண்டதை நினைத்து கொண்டிருப்பது, இது எல்லாம் பறவைகளுக்கு ஒப்பானது. நிறைய பேருடைய சிந்தனை என்ன பார்த்தீங்கன்னா ரெக்க கட்டி பறக்குது. பைபிள்ல கழுகை குறித்து சொன்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன தெரியுமா? கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து பறந்து எழுப்புவார். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே கழுகை குறித்து சொல்லும் போது ஆபத்தை குறித்து வசனம் சொல்லு. பிசாசானவன் சபைகளின் மீது கழுகை போல் பறந்து வருகிறான். கழுகை பிசாசுக்கு ஒப்பாவும் சொல்லப்பட்டு. அப்போ இன்னைக்கு ஆரம்பத்துல பரிசுத்தாவின் வல்லமை போல கழுகை போல பரிசுத்தாவின் வல்லமை பெற்றவர்கள் இன்னைக்கு அதே கழுகி சபைகளின் மேல் பிசாசாய் பறந்து வருவதை போல மாறிவிட்டார்கள். அப்ப இந்த பறவைகள் தேவனுடைய மகிமையை பறவைகளுக்கு ஒப்பிடுவது என்பது தகாத எண்ணம், தகாத சிந்தனை, ஆகாமைத்தின் எண்ணங்கள், தவறான நோக்கங்கள், ஒரு விதமான குழப்பமான எண்ணங்கள், இதெல்லாம் மாறணும். அப்படி ஒருவேளை மாறலனாக்கா அவங்களுக்கு கிடைக்கிற கிரீடம் அழிவுள்ள கிரீடம். ஒன்று பறவைகள். இரண்டாவதாக அந்த ரோமர் 1:23 சொல்வது மிருகங்கள் என்று வேதம் சொல்லு.
மிருகங்கள் என்பது மனுஷனை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை நான் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே அவர் மிருகங்களுடனே ஸ்தோத்திரம் மிருகங்களுடனே சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மிருகங்களுடனே இயேசுவே சஞ்சரித்தார் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். இயேசுவும் மிருகங்களோடு உபவாச நாட்களில் சஞ்சரித்தார், அதோடு தான் வாழ்ந்தார். அப்போ ஒரு மனுஷகுமாரன். அப்போஸ்தலனாகிய பவுலும் துஷ்ட மிருகங்களோடு தான் போராடினார், அவனும் மனுஷன்தான். அப்ப மிருகங்கள் என்பது எதை குறிக்கிறது? மனிதர்களையும் மனிதருடைய சுபாவங்களை குறிக்கிறது, மனிதருடைய பழக்க வழக்கங்களை குறிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. வாசிக்கிறேன் ஆச்சரியமான வசனத்தை. மிருகங்கள் என்றால் மனிதர்கள் என்பதற்கு சரியான ஒரு உபமானத்தை பாருங்க. மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க்கு 1:13. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இப்போ அழிவுள்ள கிரீடமாய் மாறுவதற்கு முதல் காரணம் நல்ல மகிமையை பறவைகளுக்கு ஒப்பிடுவது. நிறைய ஆகாத சிந்தனைகளை கடவுள் நல்ல இந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு 2வது காரணம் நல்ல மகிமையை மிருகங்களுக்கு ஒப்பிடும். இந்த மிருகங்கள் என்பது போராடுகிற மனுஷனை குறிக்கிறது. தாவீது சிங்கத்தோடு போராடி, தாவீது கரடியோடு போராடி, சோத்திரம் அதே போல் சிம்சோன் சிங்கத்தோடு போராடினார். எலிசாவின் நாட்களில் கரடியினால் பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் வந்தது. தீர்க்கதரிசி ஒருவன் தீர்க்கதரிசனை சொல்லிவிட்டு திரும்பி வருகையில் கர்த்தர் நல்ல ஒரு சிங்கம் எதிர்பட்டு அவனை அடித்து கொண்டு போட்டது. அப்ப சிங்கத்தினால் போராட்டம் வந்து ஒரு தீர்க்கதரிசி சாகிறார். இப்ப இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவ மனிதர்கள் வாழ்க்கையிலே மிருகங்களுடைய சஞ்சாரம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்திலே நல்ல கிருபையை பெறும்போது, ஆரம்பத்திலே அபிஷேகம் பெறும்போது பேச்சு மகிமையாயிருக்கு, நடை மகிமையாயிருக்கு, உடை மகிமையாயிருக்கு, செயல் மகிமையாயிருக்கு, கிரியை மகிமையாயிருக்கு, தலை சீவுதல் மகிமையாயிருக்குது, முகத்தை பார்த்தா மகிமையாயிருக்குது, ஜீவியத்தை பார்த்தா சாந்தமோ செருவியுமான மகிமையா இருக்கு. இது எப்போ கிருபையை அபிஷேகத்தை பெற்ற புது. ஆனால் நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாய் காலங்கள் கடந்த உடனே அவர்கள் சிந்தனைகள் பிறண்டு பல பறவைகளைப் போல மாறி இப்போ அந்த மகிமையானது மிருகங்களுக்கு ஒப்ப ஆன உடனே தேவ மனிதர்கள் வாழ்க்கையில தான் கோபம் ரொம்ப வருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அபிஷேகம் பெற்றவர்கள் தான் எரிச்சலும் முறுமுறுப்பும் திரளா வருது. இப்ப அபிஷேகம் பெறாதவனோ உலகத்தானோ இந்த அபிஷேகம் பெற்றவர்களை பார்த்து என்ன சொல்றான்? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? நீ ஒரு கிறிஸ்தவனாக்கும். எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு பாஸ்டர்கிட்ட போன் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் சர்ச்சில் போய் உட்கார்ந்துக்கிற, எல்லாம் பண்ற. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா ஏன் இப்படி கத்துற? ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிற? எந்த நேரம் பார்த்தாலும் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறேன், எந்த நேரத்துல பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த நேரத்துல பார்த்தாலும் சோத்திரம் முறுமுறுத்து விட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறேன். உன்னால வீட்டுல அமைதியே இல்லை, நீயே அமைதியா இருக்க மாட்ட, கத்திக்கிட்டே இருக்கிறேன், ஆனா ஜெபம் பண்ற அப்படின்னு சொல்லி உலகத்தானும் ரட்சிக்கப்படாதவர்களும் தேவ பிள்ளைகளை பார்த்து நம்மை மிருகங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுலயே என்ன ஆயிருச்சு? நாம் அழிவுள்ள கிரீடத்துக்கு பாத்திரவான்களாய் மாறிவிட்டோம். இதுதானே நிதர்சனம், இதுதானே உண்மை. பேதுரு என்னதான் நான் உமக்காக ஜீவனையே கொடுப்பேன்னு சொன்னாலும்
ஒரு கட்டம் வரும்போது கோபப்பட்டு தன்னிடத்துக்கிற பட்டயத்தை உருவி மல்கூஸ் என்பவருடைய காதை ஓங்கி ஒரு வெட்டி அந்த காதை கீழே விழ வச்சவன் தானே. பின்னாடி அப்போஸ்தலர், முன்னாடி சீசர். சீசத்துவத்துக்கும் அப்போஸ்தலத்துவத்துக்கும் நடுவில பேதுருவின் ஜீவி எப்படி இருந்துச்சு? மற்ற சீசர்கிட்ட இல்லாத ஒரு பட்டயத்தை தான் கூடயே வச்சிட்டு இருந்தான். இதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுடைய அல்லது ஊழியருடைய அனுபவம். பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, பல நேரத்துல சுத்திரம் மிருகம் போல வெளிப்படுத்துறோம். பைபிள் ரொம்ப அழகா நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். சிங்கத்துக்கும் சிங்கத்தின் குட்டிக்கும் தாழ்த்து என்று குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காட்டியும் அது எப்படி இருக்கணும், வாய் மூடிக்கிட்டு அமைதியா இருக்குமா, பட்டினியா இருக்கும். அதுக்கு கூட பொறுமையா சகிக்க தெரியுது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா நம்ம ஆட்களுக்கு வாய் மூடிக்கிட்டு இருக்க தெரியல, காதுல கேட்டுட்டு பொறுமையா இருக்க தெரியல. ஆனா அங்கதான் நாம் மிருகங்களின் குணத்தை உடையவர்களா, மகிமையின் குணத்தை உடையவர்களா தெரிகிறது. உங்கள்கிட்ட அழிவுள்ள கிரீடம் இருக்குதா, அழிவில்லாத கிரீடம் இருக்குதா என்பதற்கு நீங்க அந்நிய பாஷை பேசணும், பாட்டு பாடணும், பைபிள் வசனத்தை 100 வசனம் மனப்பாடமா சொல்லணும், அப்புறம் உங்க ட்ரெஸ் நல்ல வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், சொத்துறோம் வெள்ளை ஜாக்கெட் இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் வேண்டாங்க. ஒரே 1 மணி நேரம், இயேசு சொன்னாரு 1 மணி நேரம் விழித்திருக்கூடாது. உங்க பக்கத்துல யாராவது இருக்கும்போது ஒரு 1 மணி நேரம் நீங்க மிருகத்தின் குணத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அழிவில்லாத கிரீடம் இருக்குன்னா. இல்லாட்டி கோபம் வருது, எரிச்சல் வருது, முறுமுறுப்பு வருது, ஐயோ ஆக்ரோஷம் வருது, சத்தம் வருது, திடீர்னு சொல்லிட்டு நம்மளை கிரியை மாத்திரம் அப்படின்னாக்கா உங்க கிரீடம் அழிந்து கொண்டிருக்கிறது என்றார். முதலாவதாக இந்த அழிவுள்ள கிரீடத்துக்கு காரணமே அவர்கள் தங்களுடைய மகிமையை பறவைகளுக்கு ஒப்பாகவும், 2வது மிருகங்களுக்கு ஒப்பாகவும், 3வது பிராணிகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பிராணிகள் ஆகிய இவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். இப்போ பிராணிகள்ல வேதத்துல என்னென்ன பிராணி இருக்குது? மயில் ஒரு பிராணி தான், குரங்கு ஒரு பிராணி தான். சாலமோன் காலத்துல அரண்மனையிலே குரங்கு வளர்த்தாங்க. அப்புறம் நாய் அது ஒரு பிராணி தான், கழுதை அது ஒரு பிராணி தான், குதிரை அது ஒரு பிராணி தான், கோவேறு கழுதை அது ஒரு பிராணி தான், கோழி அது ஒரு பிராணி தான், சேவல் அது ஒரு பிராணி தான். இதெல்லாம் வீட்டில வளர்க்கிற பிராணிகள் தான். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில பிராணிகள்கிட்ட காட்டுற அன்பு கூட கட்டின புருஷன்கிட்ட காட்டுறது கிடையாது. பிராணிகளை நேசிக்கிற அளவு கூட நேசிக்கிற மனைவியை நேசிக்கிறது கிடையாது. பிராணிகளுக்கு செய்கிற ஆகாரம், குளிப்பாட்டுதல், பராமரித்தல், அவைகளுக்கு வேண்டிய காரியத்தை சந்தித்தல் இன்னைக்கு வீட்டில் வளர்ற பிள்ளைகளுக்கு செய்யறது கிடையாது. காரணம், தேவன் கொடுத்த நல்ல மகிமையை பிராணிகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கி விட்டார்கள். அதனால தான் பார்த்தாரு, அவர்கள் கொடுக்கப்படுகிற கிரீடம் அழிவுள்ள கிரீடம். இந்த காலத்துல உபதேசமே கழுத தேஞ்சி கட்டெரும்பாயிடுச்சு. தேடியும் காணாத இருக்கிற வசனத்தின்படி இன்னைக்கு நிறைய இடத்துல உபதேசமே இல்லை. ஆனா அந்த காலத்து பிரசங்கத்துல பிரசங்கம் என்பது 3ஆம் தரப்பாதான் இருக்கும், உபதேசம் தான் முதல் தரப்பா இருக்கும். அப்போ என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதுல உபதேசம் இல்லாம இருக்காது. அப்ப அந்த காலத்து பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க வீட்டுல நாய் வளர்க்க கூடாது, விசுவாசிகள் நாய் வளர்க்க கூடாது. அந்த நாய் வளர்த்தாக்கா அங்க தேவ தூதர்கள் வரமாட்டாங்க,
தேவதூதர்கள் வந்தா நாய்க்கு கண்ணுக்கு தெரியும், அது உடனே பயங்கரமா குலைக்கும், கத்தும், சத்தம் போடும். இல்லாட்டி சுவற்றிலையும் பக்கத்துல ஒரு ஆட்கள் மேலே பீரும் பிராண்டும். இதனால வந்த தூதர்கள் போயிருவாங்க. அதனால நாய் வளர்க்க கூடாது என்று சொல்லி ஒரு காலத்துல கடந்த கால பரிசுத்தவான்கள் போதகர்கள் கண்டிப்பான உபதேசம் பண்ணினாங்க. அதுக்கு சில உதாரணம்லாம் சொல்லுவாங்க. நாயானது கக்கினது திரும்ப தின்னக்கூடியது, குலைக்க மாட்டாத நாய்கள், ஊமையும் செவிடுமான நாய்கள்னு பல நாயை குறித்து பைபிள்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சொல்றது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில தங்களுடைய மகிமைய பிராணிகளுக்கு ஒப்பாய் மாற்றி விட்டார்கள், அந்த ரூபத்துக்கு ஒப்பாய் மாற்றி விட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு அவங்கள புதுசா அந்நிய பாஷை பேச முடியல. புதுசா வேத வாக்கியத்தை ஒரு வசனத்தை கேட்டா உடனே அவங்களால அப்சர்வ் பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல, அது விளங்கிக்க முடியல. அவங்க சொல்றாங்க இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அவர் என்னமோ சொல்றாரு, நல்லாதான் பேசுறாரு, ஆனா மண்டையில ஏற மாட்டேங்குது, என்னன்னு விளங்க மாட்டேங்குதுன்றாங்க. ஏன் புரியல அப்படின்னாக்கா, உள்ளே மகிமை இல்லாததுனாலதான் வெளியில சத்தியம் புரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அழிவுள்ள கிரீடத்துக்கு பாத்திரவான்களா பாத்திரவதிகளா தயவு செய்து இருக்காதீர்கள். உங்களுடைய மகிமையை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் ஒப்பு கொடுத்து விடாதீர்கள். அப்படி தேவனுடைய மகிமையை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய மகிமையை இழப்பது மாத்திரமல்ல, அந்த கிரீடமே அழிவுள்ள கிரீடம். வேதத்திலே அழிவுள்ள கிரீடத்தை அனுபவித்தது நான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை சொல்லலாம். யாருனாக்கா, ஒன்று ஓப்னி, இரண்டாவது பினகாஸ், மூன்றாவது ஓப்னியின் மனைவி, நான்காவது பினகாசின் மனைவி, ஐந்தாவது ஏலி. இந்த ஏலியுடைய 2 குமாரர்களுக்கு பேர் தான் ஓப்னி, பினகாஸ். அப்புறம் அவங்களுக்கு 2 பேருக்கு 2 மனைவிகள். இந்த 5 பேரும் தான் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றார்கள். ஏன்னாக்கா, அந்த சாமுவேலின் நாட்களில் ஷீலோ பட்டணத்தில் இருந்த ஆலயத்துல நல்ல மகிமை இருந்தது, நல்ல தேவ பிரசன்னம் இருந்தது. ஆனால் இந்த ஏலியும் சரியா நடத்தாததுனால அவருடைய மகன்களாகிய ஓப்னியும் பினகாசும் மிருகங்களை போல பிராணிகளை போல நடந்துகிட்டதுனால சோத்திரம் கர்த்தரை ரெகபோத் என்று சொல்லப்பட வேண்டிய இடம் இக்கபோத் என்கிற அழிவுள்ள கிரீடமா மாறிடுச்சு. ஷீலோ பட்டணம் இருக்குது, ஷீலோவில் இருக்கிற ஆலயம் இருக்கிறது. ஆனால் அங்கே தேவனுடைய கிரீடமாகிய மகிமை இல்லை. இக்கபோத் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை எங்கே என்று அர்த்தம், அல்லது தேவனுடைய மகிமை எடுபட்டு போயிற்று என்று அர்த்தம். இந்த செய்தியை கேட்கிற தேவச்சனமே, உங்களுக்கு சாதகமாகவும் ரொம்ப சுலபமாகவும் தேவனுடைய வார்த்தையை என்னால் சொல்ல முடியும். ஆனா என்னுடைய பாரம் ஒன்றே ஒன்று, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் காண்பித்து கொடுப்பதை விட உங்களுக்கு இல்லாததையும் அழிந்து போனதையும் வெளிப்படுத்தி காண்பித்து மீண்டும் இருக்கிறவைகளை சுதந்திரிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாரம். அதற்காகத்தான் இந்த சத்தம், அதுக்குதான் இந்த பெருமூச்சு, அதற்காகத்தான் இந்த கருகலான சத்தியம். அழிவுள்ள கிரீடம் வேண்டாம் சகோதரி சகோதரனே. அவைகளை அந்த மகிமையை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் ஒப்பாக்கி விடாதீர்கள். ஓப்னி பினகாஸ் 2 மனைவிகள் ஏலி போன்ற அந்த 5 போல ஆகிறாதீங்க. ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2வது அதே 1 கொரிந்தியர் அதே 9ஆம் அதிகாரம் அதே 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே. சொல்கிறோம், அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இங்கு 2வது ஒரு கிரீடத்தை பார்க்கிறோம். இந்த கிரீடத்துக்கு பேரு அழிவில்லாத கிரீடம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர்.
இந்த அழிவில்லாத கிரீடம். அப்படியானால் இந்த அழிவில்லாத கிரீடம் என்பது என்னங்க? அழிவில்லாத கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1:23 வாசிக்கிறேன் பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இங்கு 2வது ஒரு கிரீடத்தை பார்க்கிறோம். இது அழிவில்லாத கிரீடம். இந்த அழிவில்லாத கிரீடம் எதற்கு ஒப்பாய் இருக்குது என்று சொன்னால், 1 அது ஜீவனுக்கு ஒப்பானது, 2வது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பானது, 3வது வித்துக்கு ஒப்பானது. 1 ஜீவனுக்கு ஒப்பானது, 2வது தேவ வசனத்துக்கு ஒப்பானது, 3வது வித்துக்கு ஒப்பானது. அப்போ அழிவுள்ள கிரீடத்துக்கு 3ஐ பார்த்தோம். 1 பறவைகள், 2வது மிருகங்கள், 3வது பிராணிகள். அதே போல அழிவில்லாத கிரீடத்துக்கு 3: 1 ஜீவன், 2வது தேவ வசனம், 3வது வித்து. இந்த ஜீவன் உள்ளதுமான என்பது எதை குறிக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுதான் ஜீவன். மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து பறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அழிவில்லாத கிரீடம் வேணும்னாக்கா முதலாவது நமக்கு நல்ல வார்த்தைகள் வேணும். அது என்ன வார்த்தை வேணும்னு தெரிந்து கொள்ளுங்க. ஓ சோதரம், ஜீவனுள்ள வார்த்தை, நல்ல ஜீவனுள்ள வார்த்தை. அதுதான் என்னன்னாக்கா ஆதியிலிருந்து கொடுக்கப்பட்ட சத்தியங்கள், வாக்கியங்கள், விளக்கங்கள், வியாக்கியானங்கள், உபதேசங்கள், தேவன் கொடுத்த தரிசனங்கள். இதெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் கர்த்தர் பேசின செய்தி ஞாபகத்துக்கு இருப்பது கிடையாது. கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் நினைவில் இருப்பது கிடையாது. எந்த வசனத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் தெரியாது. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு எந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசினா தெரியாது. ஓ ஸ்தோத்திரம், ஆரம்பத்துல நீங்க ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் எந்த வசனத்தை சொல்லி அழைச்சாரு, எதை வச்சு பயன்படுத்தினார், அதுவும் தெரியாது. இப்படி ஆரம்பத்துல இருந்து பெற்றுக்கொண்டதான அந்த ஜீவனுக்கு ஒப்பான ஓ கர்த்தர் நல்லவே, அந்த ஸ்தோத்திர தேவனுடைய ஆதி மகிமையை நாம் மறந்து கூடாது, அது விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் ஏசாயாவின் ஆகமத்தை வாங்கி படிக்கிறார். அப்புறம் மோசே இப்படி சொல்லி இருக்கிறானே என்று சொல்லுகிறார். எரேமியாவினால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று என்று மத்தேயுவிலே வாசிக்கிறோம். இப்ப புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவரும் இயேசுவானவரும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுக்கு ஒப்பான வார்த்தைகளை அப்படியே நினைவில் வைத்து அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி பயன்படுத்தினார்கள். அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னாக்கா ஜீவன் உள்ளதுமான அந்த தேவனுடைய மகிமையிலே நிரம்புங்க, தேவனுடைய மகிமையிலே ஆட்கொள்ளப்படுங்க, தேவனுடைய மகிமையினால் நடத்தப்படுங்க. உங்களுடைய ஜீவன் உங்கள் தகப்பனும் தாயும் கொடுத்த ஜீவனை விட அது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்ற ஜீவனாய் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்து ஜீவனை விடும்போது, மரியாளே என் ஜீவனை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன் மரியாளே என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசுவுக்குள் இருந்த ஜீவன் மரியாள் கொடுத்த ஜீவன் கிடையாது.
அது பரிசுத்த ஆவியினால் உண்டான ஜீவன். அது அனுப்பப்பட்ட பிதாவினுடைய ஜீவன். அதனாலதான் அவர் சாகும்போது ஜீவனை விடும்போது, பிதாவே, என் ஆவியாகிய ஜீவனை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். நமக்குள் இருக்கிற ஜீவன் என்கிற உயிர் ரத்தத்தினால் உண்டான தாய் தகப்பனால் கிடைக்கப்பட்ட ஜீவனை விட தேவனுடைய கிருபையினால் உள்ள ஜீவனா இருக்கணும். அந்த ஜீவன் இருந்தாக்கா நீங்க சாவுக்கு பயப்பட மாட்டீங்க, மரணத்துக்கு பயப்பட மாட்டீங்க. ஏன்னாக்கா தாய் தகப்பனுடைய ஜீவியத்தால் ஜீவன் பெற்றவர்கள் என்றைக்கும் மரணத்தை குறித்த பயம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய ஆவியினாலும் பிதாவாகிய ஜீவனுள்ள தேவனுடைய கிருபையினுடைய ஜீவனை பெற்றவர்களும் எந்த மரணம், எந்த சங்காரம், எந்த அழிவு எது வந்தாலும் அதற்கு பயப்படவே மாட்டார். காரணம் அவர்களுக்கு தெரியும், இங்கு ஒரு ஜீவன் போகுதுனாக்கா அது என்னுடையது கிடையாது, அது என் தாயும் தகப்பனும் கொடுத்தது. ஆனா நான் போக போறதோ அந்த நித்திய ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனிடத்தில். அதனால் எனக்கு கவலையே இல்லை. அப்போ இந்த அழிவில்லாத கிரீடத்தை சுதந்திரிக்கணும்னா அந்த நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய அந்த மகிமையின் ஆவியினால் நிரப்பப்படுது. இரண்டாவதாக, அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அந்த 1 பேதுரு 2:23 இரண்டாவதா சொல்லுகிறது, தேவ வசனமாகிய எனக்கன்பானவர்களே, ஏன் இங்கு ஆண்டவர் வசனம் என்று சொல்லாம தேவ வசனம் சொல்றாரு? உலகத்திலே பலதரப்பட்ட வசனங்கள் உண்டு. சாலமோன் பாடின நீதிமொழிகள் அதுவும் ஒரு வித வசனம் தான். ஆனா கர்த்தர் நல்லவர், அதெல்லாம் ஆவியின் வசனங்கள் கிடையாது. அதனாலதான் அவன் 1005 சங்கீதங்கள் பாடியிருந்தும் சோத்திரம் நீதிமொழிகளை பாடியிருந்தும் எல்லாம் வரல. அப்போ அப்படிப்பட்ட சில வசனங்கள் உண்டு. லேமுவேலின் குமாரன் வசனித்த வசனங்கள் உண்டு. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே ஈத்தியேலின் குமாரனுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் உண்டு. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்திலே சோத்திர வயது முதிர்ந்த ஒரு மனுஷன் வாலிபனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வசனம் உண்டு. இப்படி நிறைய விதவிதமான வசனங்கள் உண்டு கர்த்தர். ஆனா இந்த வசனங்கள் எல்லாவற்றை விட புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் வாயினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சொல்லப்பட்ட சில வசனங்கள் உண்டு. மரியாளே, நீ கிருபை பெற்றவள், இது தேவவசனம். நீ என்னை வாழ்த்தின போது என் வயிற்றிலிருந்த பிள்ளை களிப்பாய் ஆவியினால் துள்ளிற்று, இது தேவவசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான், இது தேவ வசனம். இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், இது தேவ வசனம். எல்லாமே தேவ வசனம் கிடையாது. அப்போ ஒரு தேவ பிள்ளை அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னாக்கா உங்களுக்கு வசனம் தெரிந்திருக்கிறதை விட தேவ வசனத்திலே தெரிந்திருக்கணும். அந்த தேவ வசனத்துல வளர்ந்திருக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், வசனம் என்றால் என்ன, தேவ வசனம் என்றால் என்ன என்கிற அந்த வித்தியாசம் முதலாவது உங்களுக்கு தெரிந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வசனத்துக்கும் தேவ வசனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னாகமம் 21:15. ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. இங்கு வசனம் என்று சொல்லும் போது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு நீரோடையை குறித்தும் ஒரு ஆர் என்கிற ஸ்தலத்தை குறித்தும்
அடையாளத்தை குறித்து சொல்லி இருப்பதற்கு பேர் வசனம் என்று இருக்கிறது. பின்னாடி 4 பேர் படிக்கணும், பின்னாடி 8 பேர் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் அறியறதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கப்பட்டது வசனம். அப்ப வசனம் என்பது கர்த்தர் நல்லவே நினைவுக்காக எழுதி வைக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் தேவ வசனம் என்பது அப்படி அல்ல. தேவ வசனத்துக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அப்ப தேவ வசனம் என்றால் என்ன? தேவ வசனம் என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் வீற்றிருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது அந்த தேவ வசனம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. முதல் வார்த்தை அந்த 1 யோவான் 2:14. பிதாக்கள்னா யாரு? பிதா ஆபிரகாம், 2வது பிதா ஈசாக்கு, 3வது பிதா யாக்கோபு. அந்த பிதாக்களின் காலத்திலேயே ஆரம்பிச்சதுதான் தேவ வசனம் 1. 2வது ஆதி முதல் இருக்கிறவரை. அப்ப தேவ வசனம் என்பது 2வதாக ஆதி என்று சொல்லப்பட்ட யாவே என்கிற யெகோவாவை குறிக்கிறது. யெகோவாவின் காலத்திலிருந்து இருப்பதுதான் தேவ வசனம். 3வதாக அந்த சோத்திரம் இது இந்த கடைசி காலத்துல தேவ வசனம் அந்த வாலிபர்களை பலவான்களாய் மாற்றுகிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவ வசனம் என்றால் பிதாக்களின் காலத்தில் இருந்தே சொல்லப்பட்டது. ஆதி யாவே என்கிற யெகோவாவின் காலத்திலிருந்து சொல்லப்பட்டது. இப்போது அந்த தேவ வசனம் என்ன செய்து வாலிபர்களை பலவான்களாய் மாற்றுகிறது. எப்படிப்பட்ட பலவான்களாய் மாற்றுகிறது? எரேமியா 20:11 சொல்லுகிறபடி, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் சத்துருக்களை தாடையில அடித்து எனக்கு ஜெயம் கொடுப்பார். வசனம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடியது. தேவ வசனம் வாலிபர்களை பலவான்களாய் மாற்றக்கூடியது. 4வதாக இந்த தேவ வசனம் எதை குறிக்கிறது? அதே வசனம் சொல்கிறது அது நமக்குள் நிலைத்திருக்கிறது. 5வதாக இந்த தேவ வசனம் என்ன செய்கிறது? பொல்லாங்கானை ஜெயிக்க வைக்கிறது. வசனத்துக்கும் தேவ வசனத்துக்கு வித்தியாசம் பாருங்க. புரியுற மாதிரி சொல்றேன். வசனம் என்னைக்கும் படுத்தே இருக்கும். புஸ்தகத்துல இருந்தா புஸ்தகத்துல இருக்கும். நியாயாதிபதிகள் இருந்தா நியாயாதிபதிகள் இருக்கும். நாளாகமத்தில் இருந்தா நாளாகமத்தில் இருக்கும். தோல் சுருள் இருந்தால் தோல் சுருள் இருக்கும். நிருபத்தில் இருந்தா நிருபத்தில் இருக்கும். அது வசனம். ஆனா தேவ வசனம் அப்படி இருக்காது. அது என்றைக்கும் எழுந்து நிற்கக்கூடியது. வசனம் படுத்திருக்கிறதும் தேவ வசனம் உயர்ந்து நிற்கிறதும் தான் தேவ வசனம். இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளும். இதுதான் அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழிவில்லாத கிரீடத்தை நீங்கள் பெறுவதற்கான சத்தியம் உங்களுக்கு இதற்கு முன்பாக போதிக்கப்பட்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறீர்களா? வசனத்துக்கும் தேவ வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு தேவனை துதித்திருக்கிறீர்களா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், இன்று முதல் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு உங்களை தேவனாகிய கர்த்தர் நல்ல இந்த தேவ வசனத்தில் நடத்துவார். சொன்னேன், இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா ஜீவனுள்ள தேவனுடைய ஆதி மேன்மையை அறிந்திருக்க வேண்டும். 2வது தேவ வசனத்தினால் நிறைந்திருக்கணும். 3வதா வேதம் சொல்லுது, வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வித்தினால் ஜெனிப்பிக்கப்படுவது என்பது எதை குறிக்கிறது?
சோதரம் இந்த வித்தினால் ஜனிப்பிக்கப்படுவது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வித்திலேயே பலவிதமான வித்து உண்டென்று வசனம் சொல்லுது. ஓ கர்த்தர் நல்லவே. எரேமியா 31:27 படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷ வித்துன்னு ஒரு வித்து இருக்குது, மிருக வித்து என்று ஒரு வித்து இருக்குது, இதை தவிர ஆதி வித்து என்கிற ஒரு வித்து இருக்குது. 3 விதமான வித்துக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று மனுஷ வித்து, இரண்டாவது மிருக வித்து, மூன்றாவது ஆதி வித்து. இதுல இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பது, நீங்கள் ஆதி வித்தினாலே நிரப்பப்படும். அந்த ஆதி வித்து இருந்தாக்கா உங்க நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 1 பேதுரு 1:23 சொல்லுகிறபடி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவது என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறுவது என்பது மறுபடி ஜெனிப்பிக்கப்படுவது. அப்புறம் வானத்திலிருந்து மாம்சமான யாவர் மீதும் இறங்கி வருகிற பரிசுத்தாவி பெறுவது, அது ஒரு மறுபடி ஜெனிப்பிக்கப்படுவது. நான் சொல்றேன், அந்த ஜெனிப்பிக்கப்படுதலை விட இன்னொரு ஜெனிப்பிக்கப்படுதலை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் அவிப்பார். ஓ கர்த்தர் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்டைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்ப கவனிங்க, இந்த வித்துக்கு 3 வித்து இருக்குன்னு சொன்னேன். 1 மனுஷ வித்து, 2வது மிருக வித்து, 3வது ஆதி வித்து. இந்த 3 வித்தையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான வித்தை குறித்து இங்க 3 வார்த்தை சொல்லப்படுது. அந்த மத்தேயு 3:11 சொல்லுது. 1 பரிசுத்த ஆவி, 2வது அக்கினி, 3வது ஞானஸ்நானம். முதலாவது இந்த சூத்திரம் நல்ல கர்த்தர் அல்லவே பரிசுத்த ஆவி என்கிற வித்து நம்மை நிரப்ப வேண்டும். அது மாம்சமான யாவர் மீதும் இறங்கக்கூடியது. 2வது அக்கினி அபிஷேகம் என்னும் வித்து இறங்க வேண்டும். அது ஊழியக்காரர்கள் யாவரையும் நிரப்பக்கூடியது, அப்போஸ்தலர்களை சீசர்களை நிரப்பக்கூடியது. 3வது ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் என்பது இங்கு சொல்லப்படுகிற ஞானஸ்நானம் நித்திய மரணமாகிய அந்த கடைசி மரணத்தின் ஞானஸ்நானம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே மரணமும் ஞானஸ்நானம் ஒப்பிடப்படுகிறது. அப்போ அடுத்த ஒரு ஞானஸ்நானம் உண்டு, அது நித்திய மரணம் அல்லது கர்த்தருக்குள் மரிக்கிற ஞானஸ்நானம். அப்போ தேவ பிள்ளைகளே, அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா சோத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையை பெறுங்க. 2வது தேவ வசனத்தினால் நிரம்புங்க. 3வது வித்தினாலே பிறப்பிக்கப்படுங்க. அந்த வித்து என்பது இங்க 3 விதமாய் இருக்கிறது. 1 பரிசுத்த ஆவி என்கிற வித்து, அக்கினி அபிஷேகம் என்கிற வித்து, கடைசியாய் இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்கிற ஞானஸ்நானமாகிய வித்து. இந்த வித்தை பெற்றாதான் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த அழிவுள்ள கிரீடத்தை குறித்தும் அழிவில்லாத கிரீடத்தை குறித்தும் 1 கொரிந்தியர் 9:25 ஒரே வசனத்தில் சொல்லி இருக்கீங்க. அதுல நாங்கள் ஆண்டவரே அழிவுள்ள கிரீடமாகிய தேவனுடைய மகிமையை இழந்து அது பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் கொடுக்காதபடி அழிவில்லாத கிரீடமாகிய ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையை பெற்று தேவ வசனத்தினால் நாங்கள் தேறி தேவனுடைய ஆதி வித்தாகிய அந்த நல்ல பரிசுத்த ஆவி அக்கினி அபிஷேகம் சுத்திரம் பரிசுத்தவான்கள் மரணம் போன்ற
அந்த ஞானஸ்தானம், இவைகளினால் நாங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. சரியான சத்தியம் அறியாதவர்கள் அனுப்பி வைங்க. அவர்களும் சத்தியத்தில் வளரட்டும். கர்த்தர் நம்மை அழிவில்லாத கிரீடத்தை பெறக்கூடிய கொடியில் பதிந்திருக்கிற, பறக்கிற கொடியில் இருக்கிற அந்த பதிந்திருக்கிற கிரீடமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அழிவுள்ள கிரீடம், அழிவில்லாத கிரீடம், அழிவுள்ள கிரீடம், அழிவில்லாத கிரீடம். ஓ, இதுல எதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? ஓ, உங்களுடைய மகிமையை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் ஒப்பாய் மாற்றி விட்டீர்களோ? ஓ, அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, அழிவில்லாத கிரீடத்தை நாங்கள் பெறாதபடிக்கு, ஆண்டவரே சொத்திரம் ஐயா, அழிவில்லாத கிரீடத்தை நாங்கள் பெறும்படிக்கு, ஆண்டவரே, நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளவோ, தேவ வசனத்தினால் நிறைந்திருக்கவும், ஆதி வித்தினாலே ஆண்டவரே பரிசுத்த ஆவி, ஓ சொத்திரம், அக்கினி அபிஷேகம், ஓ ஞானஸ்தானமாகிய மரணம், இவைகளின் மூலமாய் அழிவில்லாத கிரீடத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யும் என்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி, 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 நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி நேரம், இந்த ஏப்ரல் மாதம் இந்த 24ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு விதமான கொடிகளை குறித்து நாங்கள் கேட்டிராதது, அறிந்திராதது, படித்திராததான பலவிதமான கொடிகளை குறித்து எங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல உடைய ஞான உபதேசங்களுக்காக சொல்றேன். இன்றைக்கு அந்த கொடியில் பதிந்திருக்கிற கிரீடமாகிய அழிவுள்ள கிரீடத்தை குறித்து, அழிவில்லாத கிரீடத்தை குறித்து நீர் எங்களுக்கு ஆழமான சத்தியமாய் ஆண்டவரே வெளிப்படுத்தி, கடிந்து கொண்டு எச்சரித்தீர். ஆண்டவரே, எதை இருக்கக்கூடாது என்பதை, எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். அழிவில்லாத கிரீடமாகிய ஆண்டவரே, இந்த மகிமையின் கிரீடத்தை பெறுவதற்கு நாங்கள் ஜீவனுள்ள மகிமையில் நிறைந்திருக்கும், தேவ வசனத்திலே தேறினவர்களாய் இருப்பதற்கும், ஓ கர்த்தர் நல்ல ஆதி வித்தாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம், ஓ சோதரம், தேவனை சந்திக்கிற ஞானஸ்நானமாகிய மரணம், இவைகள் மூலமாய் நாங்கள் அன்று அழிவில்லாத கிரீடத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். நிறைய பேர் தேவனுடைய வசனத்தில் தேறட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் யாவரோடு கொடுத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.